அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று பொறாமை. நண்பர்களே, தன்னிடம் இல்லாத ஒன்று, தன்னால் அடைய முடியாத ஒன்று வேறு ஒருவரிடம் இருந்தால் அவர் மீது எழுகின்ற ஒருவித வெறுப்புக்கு பெயர் பொறாமை. அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் இவை நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்கிற குறளில் அழுக்காறு எனப்படும் பொறாமையை தவிர்ப்பது குறித்து விளக்குகிறார் வள்ளுவப் பெருந்தகை. நெருப்பானது விறகை அழித்து விடுவது போல் நற்செயல்களை பொறாமை அழித்து விடுகிறது என்கிறார் நபிகள் நாயகம். மகாபாரத யுத்தத்துக்கு பாண்டவர்கள் மீது கௌரவர்கள் கொண்ட பொறாமைதான் காரணம். பக்குவப்பட்ட மனத்தை உடையவர்கள் எவர் மீதும் பொறாமைப்படுவது இல்லை. மாறாக அவர்கள் தங்களது தகுதியை வளர்த்து கொண்டு முன்னுக்கு வருவதற்காக முயற்சிக்கின்றனர். இன்னும் சிலர் அவரது தகுதிக்கு தக்கபடி அவர் இருக்கிறார், நம்முடைய தகுதிக்கு தக்கபடி நாம் இருக்கிறோம் என்று தங்களை தாங்களே சமாதானப்படுத்திக் கொள்கின்றனர். இன்னும் சிலர் எல்லாமே விதிப்படிதாம்பா நடக்கும் என்று கடவுளின் மீது குறைபட்டு கொள்வார்கள். எது எப்படியோ, பொறாமையானது மனதுக்குள் குடிவந்துவிட்டால் அது பல வடிவங்களில் வெளிப்படும். எவரை பார்த்து பொறாமைப்படுகிறோமோ அவரை சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் முடிந்த அளவுக்கு மட்டம் தட்டி குரூர திருப்திப்பட்டு கொள்ள மனம் ஆசைப்படும். வீட்டில் கரண்ட் கட் ஆனதும் நாம் செய்கின்ற முதல் காரியம் எதிரில் அக்கம் பக்கத்தில் கரண்ட் இருக்கிறதா என்று பார்ப்பதுதான். ஒருவேளை நம் வீட்டில் மட்டுமில்லை, பக்கத்து வீட்டிலும் கரண்ட் போயிருக்கிறது என்று சொன்னால் நமக்குள் ஏதோ ஒரு மன திருப்தி. ஆக இதுவும் கூட ஒரு வகையான பொறாமையின் வெளிப்பாடுதான். அக்பரிடம் மிகுந்த நற்மதிப்பை பெற்றவர் பீர்பால். இதனால் சபையினருக்கு பீர்பால் மீது மிக அதிகமான பொறாமை. அவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று விரும்பினார் அக்பர். ஒரு நாள் பீர்பால் மீது அதிகம் பொறாமைப்படுகிற நபரை அழைத்து, தூரத்தில் ஏதோ ஊர்வலம் போகிறதே, என்ன விஷயம் என்று பார்த்து வாருங்கள் என அனுப்பி வைத்தார் அக்பர். பீர்பாலிடமும் அதே போல் பார்த்து வரும்படி கட்டளையிட்டார் அரசர். சிறிது நேரம் கழித்து முதலில் சென்றவர் திரும்பி வந்து, மன்னா, அது ஒரு கல்யாண ஊர்வலம் என்றார். உடனே அக்பர், ஆமாம், எந்த ஊருக்கு செல்கிறார்களாம் என்று கேட்க, அடடா, அதை விசாரிக்கவில்லையே என்று மலங்க மழங்க விழித்தார் அவர். பிறகு பீர்பால் வந்தார். அது என்ன ஊர்வலம், எங்கிருந்து புறப்பட்டது, எங்கே செல்கிறது, மணமக்கள் விவரம் என அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். இதை கேட்டதும் அக்பர் சபையினரை பொருள் பொதிந்த ஒரு பார்வையுடன் பார்த்தார். பீர்பால் மீது பொறாமைப்பட்ட அனைவருமே கூனி குறுகி நின்றனர் அந்த நேரத்தில். ஆக சின்ன விஷயங்களில் கூட தங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுபவர்கள் உயர்ந்து போகிறார்கள். அப்படி செயல்பட முடியாதவர்கள் வெறுமனே பொறாமைப்படுகிறார்கள். பொறாமைப்படுவதை கைவிடுவதே உத்தமம். முன்னேற்றம் அடைந்தவர்களை கண்டு நாமும் உயர வேண்டும் என நேர்மறையாக சிந்தித்து செயல்பட்டால் வானம் வசப்படும், வாழ்க்கை வளமாகும். மீண்டும் நாளை சந்திப்போம்.